வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சண்டே. மந்த்லி 1 வீக்காச்சும் எங்கள் வீட்டில் பிரியாணி போட்டுருவோம். இந்த வீக் போடலான்ட்டு எங்கள் பிரியாணி மாஸ்டர் பிரியாணி போட ரெடி ஆயிட்டாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் குக்கரில் ட்ரை பண்ணுறாரு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி உரல்லையே போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாங்கள் 2 பேருங்கிறதுனால 1/2 kg தான் சிக்கன் வாங்கினோம். அந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இதுதான் எங்களோட சீக்ரெட் மசாலா. இந்த மசாலாவை நாங்கள் ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் இருக்குது. அடுத்தது முக்கியமான பொருள் தயிர். அடுத்தது ஒரு குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நமக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அடுத்தது அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வதங்குன்னு பார்த்தா வதங்கவே மாட்டேங்குது இது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா தீயாமல் இருக்கும். நான் பிரியாணி மாஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் தான் எங்கள் வீட்டு பிரியாணி மாஸ்டர். அவங்க தான் எப்பயுமே பிரியாணி செய்வாங்க. பிரியாணி மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அரிசி நாங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், தண்ணியை வடிச்சிட்டு. மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா ஸ்பைசஸ்லாம் இறங்கும். அடுத்தது தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்தது 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா 1.5 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அரிசி ஊறினா போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதி வருது. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து நாங்கள் போடலை. அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம். மூடும்போது பார்த்திங்கன்னா லூஸாக இருந்துச்சு போல். என்னென்னு பார்த்தா கேஸ்கெட் வந்து போடாமல் மூடிட்டாங்க. அதனால திரும்ப எடுத்து கேஸ்கெட் போட்டு மூடியாச்சு. குக்கர் விசில் வர கேப்பில் நம்ம தயிர் பச்சடிக்கு ஆனியன் அரிஞ்சிக்கலாம். எப்போ பிரியாணி செஞ்சாலும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் செய்வோம். இப்போ குக்கர் வந்து விசில் வரப்போகுது. கிருஷி வந்து குக்கர் விசில் சத்தத்துக்கு செம்மையாக பயப்படுவா. அதனால் நான் கிருஷி தூக்கிட்டு வந்து வெளியே போயிட்டேன். சொன்ன மாதிரி ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆனியன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பிரியாணி பார்க்கவே. பாருங்க, உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. பீசஸும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இதுக்கு சைடிஷ் சிக்கன் ஃப்ரை இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் 2 பேரும் மட்டுங்கிறதுனால வந்து அது செய்யலை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. எப்போவுமே எனக்கு என் ஹஸ்பண்ட் செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிருஷு வந்து சாப்பிடவே விடலை, அதில் கையை வச்சுட்டே இருந்தா. கிருஷுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேரும் நல்லா தூங்கிட்டோம் ஒரு 2 hours. இப்படி தான் நண்பர்களே எங்களோட சண்டே போச்சு. உங்களுக்கு